ஹலோ மக்களே! இவ்வளோ நாளா என்னைய ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்து நிறைய சப்போர்ட் குடுத்துருக்கீங்க, நிறைய ஆதரவு குடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் பிக் ஸ்க்ரீனில் பார்த்து ஆதரவு குடுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என்னடா அவன் பிக் ஸ்க்ரீன்னு சொல்றான்னு தெரியலையா? இப்போ சொல்றேன் பாருங்க. வெல்கம் டூ எஸ்கே வ்ளாக் யூடியூப் சேனல். ஆமாங்க, யூடியூப் சேனல் இப்போ நான் புதுசா தொறந்துருக்கேன். உங்கள நம்பி நீங்க ஆதரவு குடுப்பீங்கன்னு நம்பி. இன்ஸ்டாகிராம்லேயும், டிக்டாக்லேயும் ஆரம்பிச்ச இந்த பயணம் இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும் தான் நான் நன்றி சொல்லணும். நீங்க குடுத்த ஆதரவுனாலயும், நீங்க குடுத்த நிறைய லவ்னாலயும் தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்து நின்றுருக்கேன். அப்படி நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட? உனக்கு ஒரு 10K வியூஸ் கூட, 10K லைக்ஸ் கூட Instagram அண்ட் TikTok பிளாட்ஃபார்மில் கிடைக்கலன்னு வந்து நீங்கலாம் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்காட்டி ஏன் அந்த யூடியூப் பயணம்னு கேட்குறீங்க அதானே? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதுக்கு என்னோட பதில் என்னன்னா, 10K வியூஸு, 10K லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இல்லைங்க. மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும், மக்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், மனசில் நம்பிக்கையும், போடுற உழைப்பில் உண்மையாக இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு யாராக இருந்தாலும் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது இந்த யூடியூப் சேனல் உங்கள் எல்லாத்தினாலையும் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நான் சொல்கிறத தாண்டி நான் செய்யும் போது நீங்கள் பார்ப்பீங்க. என்னடா இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தான், அதுக்கிட்டே 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம டே டு லைஃப்பில் நிறைய வீடியோ பார்க்குறோங்க. அதில் வந்து நம்மளுக்கு நல்லதும் சேருது, நம்மளுக்கு கெட்டதும் சேருது. ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்சி ஃப்ரீக்வெண்ட்லி லைக், கமெண்ட் அண்ட் தென் ஷேர் பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி என்னோடய வீடியோ உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கும். நான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன மாதிரி இன்னும் நிறைய யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், டிக்டாக் பேஜஸ், நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. ஸோ அந்தமாரி பேஜஸில் டேலண்டடான வீடியோ, உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி போகிற வீடியோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஒரு நாள் சாதித்து சந்தோஷப்படுறத பார்த்து அவங்கள தூக்கி விட்ட உங்களுக்கு மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க. இந்த வீடியோ செய்கிறன்ற பேரில் மக்களோட மனசில் ஷார்ட் பீரியடில் வந்து மக்களோட அட்டென்ஷன் எடுக்கணும், மக்களோட வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாத நெகட்டிவ் வீடியோ போடுறவங்கள ட்ரோல் பண்ணுறதை நம்ம நிப்பாட்டிடுவோம். எதனால் சொல்கிறேன்னா, அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதனால் சொல்லுவோன்னா, நம்ம ட்ரோல் பண்ணுறன்ற பேரில் அவங்கள நிறைய வளர விட்றோம். அது பண்ண வேண்டாங்க. அதுக்கு பதிலாக நிறைய டேலண்டடாக இருக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு நாள் இந்த ட்ரோல் பண்ணுறோம்ல, இந்த நெகட்டிவாக வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கே புரியும் ஏன் மக்கள் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து இப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தவங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ போட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இவன் முதல்லேருந்து கருத்தே பேசிக்கிட்டு இருக்கான், இவன் வீடியோ ஃபுல்லாக கருத்தாகவே இருக்கும்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து நான் போட போகிற வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஃபுட் வ்ளாக் நிறையா பார்க்க போகிறீங்க, அதுக்கப்புறம் ட்ராவல் வ்ளாக் நிறையா பார்க்க போகிறீங்க, டே டு லைஃப் வ்ளாக் நிறையா பார்க்க போகிறீங்க. இன்னும் நிறையா இருக்குது, அப்படி அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ, உங்களை சந்தோஷப்படுத்துகிற மட்டும்தான் இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த வீடியோவும் இருக்காது. நான் ரொம்ப பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல மக்களே, சரியா? ஏன்னா எல்லாருக்குமே இங்கே டே லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. மறக்காமல் உங்களோட நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க, உங்கள் நிறைய லவ் எனக்கு கொடுங்க. நான் சொன்ன வார்த்தையும் நான் பேசின விஷயமும் எனக்கு எதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. என்னோடய வீடியோ, நான் அடுத்து போடுற வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க, சரியா? நான் அடுத்து போடுற வீடியோலேயே எதாவது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டு பையனாக நினச்சி. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் குறைய மாற்றி உங்கள் மனசை நிறைவாக்க முடியும். நான் யார் சொல்லியும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல, இல்லை யார் மூலியமாகவும் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நின்று போராடி ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்பவுமே இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இன்னும் பெட்டரான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஸோ மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனே அமைத்திருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ டேக் கேர் மக்களே, அண்ட் லவ் யூ ஆல்.